அதாவது முருகருக்கு எவ்வளவோ பேர் இருக்கு. அதுல சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர் மட்டும் அதிகப்படியான கோயில்ல இருக்கு. சொல்ல போனா 6 படை வீட்டுல 5 கோயிலுக்கு சுப்பிரமணியன் இல்ல சுப்பிரமணியா அப்படிங்கிற பேரு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம், ஏன் முருகருக்கு இந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை மட்டும் உள்ள அதிக முருகன் கோயில் இருக்க காரணம் என்னன்னா, சு அப்படிங்கிற எழுத்து இதுக்கு உண்மையான, உணர்வு பூர்வமான, உன்னதமான, உணர்ச்சிகரமான அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிரம்மண்யம் அப்படிங்கிறதுக்கு அதாவது பரம ஞானம், அதாவது ஒரு பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ சுப்பிரமணியர் அப்படிங்கிற முருகர் எந்த கோயிலெல்லாம் இருக்காரோ அந்த கோயிலுக்கு நம்ம போய் முருகரை வழிபடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, உன்னதமான, உணர்ச்சிகரமான, உணர்வு பூர்வமான ஒரு பரம ஞானத்தை, அதாவது பிரம்ம ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் தான் சுப்பிரமணியர் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வேலை. அதாவது ஞானத்தை கொடுக்கறதுக்கு முழுக்க ஆதிக்கம் உள்ளதுதான் சுப்பிரமணியர் அப்படிங்கிற அர்த்தம். மீதி இருக்க கந்தசுவாமியா இருக்கட்டும், ஆறுமுகரா இருக்கட்டும், பாலமுருகனா இருக்கட்டும், பாலசுப்பிரமணியா இருக்கட்டும், இந்த அம்சத்துக்கு எல்லாம் வேற அர்த்தம் உண்டு. நன்றி.